மான் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. செத்தா சரக்கு, பிறந்தா சரக்கு, சந்தோஷமாக இருந்தால் சரக்கு, தோத்தா சரக்கு, ஜீச்சா சரக்கு, எல்லாத்துக்கும் சரக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரு சின்ன பிட்டு ஒன்று வரும். அதே மாதிரி இப்போது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த டைலாக் ரிலேட் ஆச்சு. அதான் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் டி, இது நம்ம டிஎன்ஏ ட்ராமாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாட்டில் ராதா படத்தோட மூவி ரிவ்யூ. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணி, தினகரன் சிவலிங்கம் இயக்கி, குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், லொலுசபா மாறன், ஜான் விஜய், இன்னும் நிறைய நடிகர்கள் நடித்த படம் தான் பாட்டில் ராதா. ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கு அடிக்டான ஒருத்தர் அவரை டிஅடிக்ஷன் சென்டரில் போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அங்கே என்னென்ன மாதிரியான ஃபன்ஸ் நடக்குது, அவர் அந்த குடியிலேருந்து மீன் வந்தாரா, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்ந்துச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. யூஸ்வலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடும்பத்தில் சரக்குக்கு அடிக்ட் ஆகிருக்கிற, இல்லை ரெகுலராக சரக்கு அடிக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் நம்ம ஊரில் சரக்குக்கா பஞ்சம். இந்த படத்தில் வந்து நடிப்பை பற்றி சொல்லணும்னா குரு சோமசுந்தரம் சொல்லவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் மூவி, மலையாளம் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எடுத்தாங்க. ஸோ குரு சோமசுந்தரம் வந்து ஆல்ரெடி தெரியும், மலையாளம் மின்னல் முரளி இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. உண்மையுமே அதெல்லாம் சூப்பரான படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் எந்த அளவுக்கு நடிக்கணுமோ, அதாவது ஒரு குடிகாரன் கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு. கண்ணு ரெட்டாக இருக்கிறது இருக்கட்டும், ஒரு சீன் பண்ணும்போது கண்ணு ரெட்டாக இருக்கும், கை நடுங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங், ஒரு குடிகாரனோட மேனரிசம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நோட் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சஞ்சனா நடராஜன் ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்ட ஒரு ஒய்ஃபாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ நம்ம அம்மா அக்கா அவங்களெலாம் பார்க்குற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணில் தண்ணி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு எமோஷனான ஆக்டிங். அண்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லொலுசபா மாறன் அண்ட் ஜான் விஜய் இவங்களோட எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்பயும் ஒரு மாதிரி ரொம்பவே பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நம்ம நடித்த மற்ற நடிகர்களுமே ரொம்ப நல்லா நடிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியாக தான் போகும். ஏன்னா அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் சேர்க்க வைக்கிறது, அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி காமெடியாக போகும். செகண்ட் ஆஃப் வந்து டோட்டலி எமோஷனலாக போகும் படம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இது நம்மளை கேள்வி கேட்டுக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான சில டைலாக்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆச்சு. ஸோ அதாவது அந்த பர்சன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் பேசுகிறது ஏதோ நம்மக்கிட்ட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபீல்ஸ் வந்துச்சு. ஸோ உண்மையாலுமே அது ரொம்ப டைலாக் ரைட்டிங் உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி வந்து ரூபன் ஷாஜி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் இருக்கிற அந்த டோன், வெளியே இருக்கிற அந்த இது, அந்த கலர் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. படத்தோட அந்த மூடை வந்து அழகாக செட் பண்ணிச்சு. அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் இருக்க அந்த வார்ம் லைட்டில் ஒரு மாதிரி ஒரு டோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ ட்ரெய்லர் கட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. படத்துலையுமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஷான் ரோல்டனோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் எப்படி பிச் பிறகு எடுப்பாருன்னு. ஒரு லைட் ஆர்டட் மூவிக்கு எவ்வளோ அழகாக கொடுக்கணுமோ இந்த படத்தில் எமோஷனோட கொடுக்கும்போது அது இன்னுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்டு சங்கத்தமிழனோட எடிட்டிங் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவையான அளவுக்கு கிறிஸ்பாக எந்தெந்த இடத்துல விஷயங்களை சொல்லணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலாக நான் கிளைமேக்ஸில் வந்து என்னாக ஏதாகும்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குரு சோமசுந்தரம் குடும்பஸ்தன் படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுலேயுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆக்சுவலாக அதில் வந்து, ஆனால் அது ஒரு காமெடியாக கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் பாவமாக இருக்கும், ஆனால் அந்த கேரக்டர் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி நகைச்சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீக்கோட வின்னர்னே சொல்லலாம் அவரை, ஏன்னா 2 படத்துலையும் மாஸ் காட்டிருக்காரு. இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவி. அண்ட் படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் உண்மையில ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய நல்ல படம். சமூகத்துக்கு கருத்தும் ஒரு வகையில் கருத்து சொல்லியும், இன்னொரு பக்கம் அதை வந்து எடுத்துகிட்டு போன விதம் ஒரு மாதிரி நகைச்சுவாக எடுத்துகிட்டு போய் அதை எமோஷனலாக முடிச்சது, அந்த விதத்துலாம் உண்மையாக நல்லா இருந்தது. அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம டிஎன்ஏ ட்ராமா டவுனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Mr. D.